அனைவருக்கும் வணக்கம். நீங்க இந்த மாரியான ஒரு செயல்பாட எங்கேயாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பூ தேனீய தேடி போயிருக்கா? அதாவது ஒரு தேன் கொடுக்கக்கூடிய ஒரு பூவானது தேனீ இருக்கும் இடத்தை நோக்கி போயிருக்கா? நகர்ந்து போயிருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி எதுவுமே நான் பார்க்கல. நீங்களும் கண்டிப்பா பார்க்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும். ஏனென்றால், பூக்கள் என்பது ஒரு தாவரத்தில் நிலையாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. சரி, அந்த பூவுல இருக்கக்கூடிய தேனை எடுக்கிறதுக்கு தேனீக்கள் அதனுடைய இடத்துல இருந்து இங்க பறந்து வர்றத நீங்க பார்த்திருப்பீங்க. இது எத சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னவா சிந்திச்சாலும் சரி, என்னவா ஆகணும் அப்படிங்கிறத நெனச்சாலும் சரி, அத உங்கள நோக்கி வர வைங்க தவிர, நீங்க அத நோக்கி போகாதீங்கங்கிறது தான் இதன் பொருள். இது எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு உண்மையான தத்துவம் தெரியுமா? நீங்க என்னவா ஆகணும் அல்லது உங்களுக்கு என்னதான் தேவை அப்படிங்கிறத தேடாதீங்க. கவர்ந்திழுங்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு காந்தத்த கயர்ல கட்டி தரையில இழுத்துட்டு போங்க. அந்த தரையில ஏகப்பட்ட பொருட்கள், தாதுக்கள் கிடைக்கும். ஏன்னா, நம்மளுடைய இந்த பூமியில எண்ணற்ற தாதுக்கள் இருக்கு. அது சுண்ணாம்பா இருக்கலாம், மெக்னீசியமா இருக்கலாம், மேக்னைட்டா இருக்கலாம், சல்பரா இருக்கலாம், வெள்ளி எல்லாமே கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஆனா, அந்த காந்தமானது அது இழுத்துட்டு போகும்போது, அது ஒற்ற ஈர்ப்பு விசை கொண்ட இரும்புகளையும், காந்த தன்மை கொண்ட துகள்களை மட்டும் தான் கண்டிப்பா இழுத்துட்டு வரும். இது மூலமா என்ன செய்யுதுன்னா, 1000 விஷயங்கள் அந்த இடத்துல இருந்தாலும், அந்த காந்தத்தின் தன்மை, காந்த தன்மை மட்டும் தான் இழுக்கும் அப்படிங்கிறது. இப்போ இத வச்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த விஷயத்துல நீங்க தெளிவான ஒரு ஈர்ப்பு விசைய வைக்கும்போது, இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும், உங்களுக்கு தேவையானத மட்டும் தான் அந்த ஈர்ப்பு விதி இழுத்துட்டு வந்து உங்க கையில குடுக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ உங்களுடைய மனம் ஒரு காந்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த காந்தத்தில் காந்தத்தன்மையை ஏற்படுத்தினால், எந்த காந்தத்தன்மையை வைத்தீர்களோ, அந்த காந்தத்தன்மை கொண்ட ஒற்றை எண்ணங்களை மட்டுமே உங்களிடம் கொண்டு வந்து செயல்வடை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி.